ஆளுநருடைய பணியை செய்யணும். ஆனா இது பாத்தீங்கன்னா தொடர்ந்து 3வது ஆண்டாக இதே மாதிரி நடைபெறுது. என்ன சந்தேகம் வருதுன்னா, இது வந்து 2 பேரும் பேசி வச்சுட்டு இதே மாதிரி பண்றாங்களா? இத வந்து மண்டலம் வாரியாகவும் போவும். அப்புறம் குழு குழு இருக்கு, சங்கம் இருக்கு. விவசாயிகள் சங்கம், மீனவர்கள் சங்கம், அரசு ஊழியர்கள் சங்கம், ஓட்டுநர்கள் சங்கம், அந்த மாதிரி யார் இருக்காங்களோ அனைத்து சங்கங்களிடம் நாங்கள் கருத்து கேட்டு அவர்களுடைய குறைகள் என்னன்னு கேட்டு நாங்க இதுதான் இருக்கோம். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல முக்கியமா தலைநகர்ல பல்வேறு துறை சார்ந்தவங்க போராடுறாங்க. இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. இன்னும் அவருடைய கோரிக்கை வந்து முழுமையா வந்து இன்னும் கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்கப்படல. இன்னும் அவங்களுக்கு எங்கேயோ சில குறைகள் இருக்குது, போராட்டத்தை தொடர்ந்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க குறைகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அனைத்து தரப்பட்ட மக்களிடமும் நாங்கள் கேட்போம், அவங்களோட குறைகளை கேட்போம், அவர்கள் எதிர்பார்ப்புகளை நாங்கள் கேட்போம், கேட்டு பரிசீலித்து எங்கள் தேர்தல் அறிக்கை தயார் செய்வோம். ஒரு விஷயம் முன்னதாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தலைவர் அவர்கள் எங்களுக்கு ஒரு பிராடான ஒரு விஷன் சொல்லியிருக்காரு. மதசார்பற்ற சமூக நீதி தான் வந்து அடிப்படையாக கொண்டுதான் அந்த தேர்தல் அறிக்கை தயார்பட உள்ளது. விளிம்பு நிலை மக்கள், ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள், சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கு அவர்களுடைய வாழ்வை முன்னேற்றம் அடையும் வகையில் அதற்கான சிறப்பான திட்டங்கள் செயல்படுத்தப்படும். தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி, தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், நெசவாளர்களாக இருக்கட்டும், அனைத்து தரப்பட்ட துறைகளுக்கும் ஏற்ற வகையில் இந்த தேர்தல் அறிக்கை தயார்பட உள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருந்தார். முதல் கட்டமா வெளியிட்டிருந்தாங்க. அதுல மகளிருக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் இந்த இருசக்கர வாகனத்துக்கு 25,000 மானியம் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. இது போன்று இருக்குமா, இல்ல இதுவரை கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை ஒட்டி இருக்குமா? இலவசங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஆண்களுக்கு பேருந்துல வந்து டிக்கெட் இலவசம் இலவசம் சொல்றதே தவறு. அது பொறுத்திருந்து பாருங்கள். தேர்தல் எந்த மாதிரி அம்சங்கள் எங்கள் தேர்தல் அறிக்கையில் இருக்கும் என்பதை தலைவர் அவர்கள் அறிவிப்பார். நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன். இத்தனை தேர்தல் அறிக்கை சொல்றாங்களே, எந்த கட்சியாவது ஊழல் இருக்காது, எங்க மந்திரி சபையில இருக்கிற மந்திரிகள் வந்து லஞ்சம் வாங்க மாட்டாங்க, இருக்கிற கான்ட்ராக்ட்ஸ்ல வந்து கமிஷன் இல்லாம நடைபெறும் அப்படின்னு வந்து தேர்தல் அறிக்கை யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? அது சொல்லல. ஊழலற்ற நிர்வாகம் வந்து எந்த கட்சியும் இதுவரை அவங்க வாக்குறுதியா கொடுக்கறதுக்கு தகுதியே இல்லாம தான் இருக்கு. பாருங்க, இந்த அம்சத்தையும் நீங்க நோட் பண்ணணும். எவ்வளவு காலக்கெடு சார்? எதுக்குள்ள தயாரிச்சு முடிக்க போறோம்? எவ்வளவு காலக்கெடு? எப்போ விஜய் வெளியிடாது? உரிய நேரத்துல வந்து வெளியிடப்படும். தேர்தலுக்கு முன்னாடி கண்டிப்பாக வெளியிடப்படும். தேர்தலுக்கு முன்னாடி கரெக்டான சமயத்துல வெளியிடப்படும். இன்னைக்கு வந்து ஆளுநர் வந்து 3வது ஆண்டா வந்து வெளியிட்டு தேசிய கீதம் பாடணும் அப்படின்ற ஒரு கருத்து வச்சு இது தாவகையோட நிலைப்பாடு என்ன சார்? ஆளுநரோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க சார்? ஆளுநருடைய பணியை செய்யணும். ஆனா இது பாத்தீங்கன்னா தொடர்ந்து 3வது ஆண்டாக இதே மாதிரி நடைபெறுது. என்ன சந்தேகம் வருதுன்னா, இது வந்து 2 பேரும் பேசி வச்சுட்டு இதே மாதிரி பண்றாங்களா? இதை வந்து திமுக மக்கள் இப்ப வந்து பல்வேறு பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்காங்க. நீ ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி பல்வேறு சம்பந்தப்பட்ட துறையினர், சங்கத்தினர் போராடி இருக்கிறார்கள். இதெல்லாம் திசை திருப்பும் விதமாக இது திட்டமிட்டு 2 பேரும் வந்து சேர்ந்து இது நடைபெறுகிறதா என்ற சந்தேகம் வந்து கண்டிப்பா இல்லாமல் இல்லை. இது தொடர்ந்து 3வது ஆண்டு இதே மாதிரி நடைபெறுது. இது வந்து அதனால அந்த சந்தேகம் வலுவாக இருக்கிறது. இல்ல, கண்டிப்பாக விரைவில் தலைவர் அவர்கள் மக்கள் சந்திக்க இருக்கிறார். அதற்கான திட்டங்கள், அதற்கான எப்ப சந்திப்பார் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளிவரும். தேர்தல் அறிக்கைனாலே வந்து திமுக தேர்தல் தான் ஹீரோன்னு சொல்லுவாங்க. பெரிய கட்சியோட ஹீரோவோட கட்சியோட தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கு? திமுகவோட தேர்தல் அறிக்கை ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அது எப்படி இருந்தது? ஜீரோவா தான் இருக்கு. எத்தனை தேர்தல் அறிக்கையை வந்து அவங்க வாக்குறுதியில எத்தனை இது வரைக்கும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க? அது நம்ம சொல்லி தெரிய தேவையில்லை. அவங்க நிறைவேற்றாத வாக்குறுதிகள்னு ஒரு புக்கே போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கு. தேர்தல் நிறுவனங்களை குழு அமைச்சிருக்கீங்க. தமிழ்நாடு முழுக்க பிரச்சனைகளை இல்ல, ஏற்கனவே எங்கள் மாவட்ட செயலாளர்களிடம் இந்த பணி ஒப்படைக்கப்பட்டு விட்டது. அவங்க ஒன்றிய செயலாளர் வந்து கிளை செயலாளர் வந்து அவங்க கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாங்க அங்க போய் மண்டலம் வாரியா போய் அவங்ககிட்ட இருந்து நாங்க கன்சாலிடேட் பண்ணுவோம், கேட்டு தெரிஞ்சுப்போம். இதை தவிர வந்து ஒரு வெப்சைட், ஆன்லைன்லயும் ஒரு வெப்சைட் வந்து நாங்க தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காரு, வெப்சைட்டும் லான்ச் பண்ண போறோம். அது மூலியமாகவும் பொதுமக்கள் வந்து அவங்களுடைய கோரிக்கைகள், அவங்களோட என்ன எதிர்பார்ப்புகளை வந்து கண்டிப்பா சொல்ல முடியும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக இருக்கும் ஒரு வளர்ச்சியின் பாதையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு செல்லத்தக்க ஒரு தேர்தல் அறிக்கையாக இது இருக்கும். தேர்தலுக்கு இன்னும் குறுகிய காலகட்டம் தான் இருக்குது. இன்னும் 1 மாசத்துக்கு மேலாச்சு தலைவர் களத்துக்கு வந்து.
ஸோ இன்னும் நிறைய இடங்களுக்கு போக வேண்டியது இருக்குது, நிறைய மக்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. அதுக்கிடையில இந்த சென்சார் போர்டு பிரச்சனை, சிபிஐ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் உங்களை முடக்கிறதுக்கான வேலையா பாக்குறீங்களா, இல்ல எப்படி இதை தாவேக எடுத்துக்குது? ஜனநாயக இஷ்யூ வந்து இப்ப இன்னைக்கு கூட ஹைகோர்ட்ல ஹியரிங் நடந்துட்டு இருக்கு, சப்ஜுடிஸா இருக்கு. ஸோ அதை பத்தி நான் இப்ப பேச வரேன். சிபிஐ என்கொயரி விவகாரத்துல திமுக தாவேகாவுக்கு எதிர்த்து ஆதரவா கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாஜக இதுக்கு பின்னாடி இருந்து நடத்துறாங்க தாவேகாவுக்கு திமுக சொல்றாங்க. உங்களுடைய கருத்து? திமுக அப்படி சொல்றாங்க, பாஜக என்ன சொல்றாங்க? பாஜக என்ன சொல்றாங்க சொல்லுங்க. அவரு பாஜகவோட மாநில தலைவர் என்ன சொன்னாரு? So அது தெரியும் இல்ல. 23ஆம் தேதி பிரதமர் வராரு. ஏறத்தாழ எல்லா கட்சிகளுடைய கூட்டணிகளும் இதேபோல முடிவாயிடுச்சு. தாவேகாவுடைய கூட்டணி நிலவரம் என்னவா இருக்கு? எந்த கட்சி இணைய காத்திருக்காங்க? இது தேர்தல் அறிக்கை குழுவோட ஆலோசனை கூட்டம், அதை பத்தி கேளுங்க. கூட்டணி தேர்தல் அறிக்கையான கவர்ச்சிகரமான திட்டங்கள் இலவசங்கள் தான் இடம்பெறும். உங்களுடைய தேர்தல் அறிக்கை அதெல்லாம் இருக்குமா இருக்காதா? முன்னாடியே வரதுக்கு முன்னாடி இப்பயே கேட்டீங்கன்னா என்ன? கவர்ச்சியான திட்டங்கள் இருக்குமா இல்லையா? மக்கள் அதான் கவர்ச்சி, நீங்க கவர்ச்சின்னு சொன்னாலே அது மக்களை ஏமாத்துற மாதிரி ஒரு எண்ணத்துல தான் காட்டுது. அந்த மாதிரி அதான் கவர்ச்சிகரமான திட்டங்கள்ல சொல்லி மக்களை ஏமாத்திட்டு தான் இது வரைக்கும் இருந்திருக்காங்க. கவர்ச்சிங்கிறத தாண்டி மக்களுக்கு பலன் தரக்கூடிய மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் கண்டிப்பா இருக்கும்.